ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான காரசாரமான ஒரு கட்டில் ஃபிஷ் கறி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். அதை எப்படி செய்கிறதுன்னு. ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறணும். அதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வர நேரம் அதுக்குள்ளே சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா தாளிக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா தாளித்து வர நேரம் அது கூட வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, இஞ்சி அதெல்லாம் நச்சு வச்சுருக்கிறேன். அதோட கொரக்காய் புளி ஒரு துண்டும் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா தாளிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா தாளித்த உடனே அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளியையும் சேர்த்துக்கிறணும். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தாளித்து விட்டுறணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு தூள் போட்டுக்கிறணும். அதோட மிளகாய்த்தூள் நல்லா ஒரு கரண்டி மிளகாய்த்தூள் போட்டுக்கிற இருக்குது. அதோட மசாலாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து விடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே விரட்டி விட்டால் போதும். வேறையாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. திருப்பி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் மசாலா தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். அதில் மிளகுத்தூள், காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கேன். அதனால் அதுலேயுமே கொஞ்சம் காரமும் இருக்கும். அதனால் ரொம்ப காரமாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே ரொம்ப ட்ரை மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ கழுவி வச்சுருக்கிற கடல் ஃபிஷ்ஷை நல்லா புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், கொஞ்சம் கிண்டுறதுக்கு கஷ்டம் மாதிரி இருக்குது. ஆனாலும் நீங்கள் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கிற கூடாது. இப்போ இந்த கணவாயை நல்லா போட்டுட்டு கரண்டியாலேயும் மெதுவாக கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும். அப்படி கிண்டுற நேரம் அந்த கணவாயிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேக வைக்கணும். இது ஒரு நிமிஷம் மாதிரி வெந்து முடிகிற நேரம். இப்போயே அது ஓரளவு வெந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த அளவு வார நேரம் இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு குறைவான குக்கிங் டைம் தான் வரும். இந்த அளவுக்கு அது வெந்து வர நேரம் அதுக்குள்ளே நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கிறேன். அப்போ அது அந்த தேங்காய் சேர்த்தோன்னா கறி நல்லா திக்காகும். அந்த கிரேவியும் திக்காகிரும். கணவாயும் அதிகளவாக வேகாமல் கணக்காக வெந்திருக்கும். சாதாரணமாக கட்டில் ஃபிஷ்ஷை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வேக விட்டோன்னு சொன்னால் அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த அளவில் வேக விட்டிங்கன்னு சொன்னால் தாராளமாக போதும். அதாவது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் அளவுக்கு வார நேரமே நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள் கறியோட அழகை. இப்போ பாருங்கள், இது பார்க்கவே உரப்பு தன்மையும் உங்களுக்கு விளங்குது தானே. இந்த காரமாக இருக்கிறதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் அதை அளவாக நிப்பாட்டிடணும் அடுப்பை. அதில் தான் அதோட டேஸ்ட்டே இருக்கும். பாருங்கள், இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி கணவாய் கறி நம்ம ரொட்டிக்கு சாப்பிடலாம், சோறுக்கு சாப்பிடலாம், நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட வச்சு கொண்டு போகலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று போட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் உங்களுக்காக துஷ் ஹோம் குக்கிங்கில் கொண்டு வருவோம். அதனால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ நான் புதுசாக கொண்டு வர எல்லா ரெசிபிஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். தேங்க்யூ.